ஐநா துணியில அடுத்து நடக்க போகுதுன்னு வாங்க பார்க்கலாம். வானதி கிட்ட நல்லா பழகிட்டு இருந்த டாக்டர் பார்த்தா ஒரிஜினல் குணத்தை காட்ட ஆரம்பிச்சிடறான். வானதி வானதி உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசணுமே அப்படின்னு சொல்லி டாக்டர் கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா வானதி பக்கத்துல நெருங்க வானதி பார்த்தா சுதாரிச்சிருது. என்ன எதுக்கு இப்பெல்லாம் பக்கத்துல வரீங்க அப்படின்னு சொல்லி வானதி கேட்க, வானதி என் மனசுல இருக்கிறத உங்ககிட்ட நான் சொல்லணும் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, என்ன என்ன சொல்லணும் அப்படின்னு சொல்லி வானதி தயங்க ஆரம்பிக்குது. இல்லை எனக்கு உன்னைய ரொம்ப பிடிச்சிருக்கு வானதி அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லவும், டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு வானதி கத்த, ஏன் வானதி கத்துற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு வானதி, நான் உன்னை லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, என்னது லவ் பண்றீங்களா, என்ன டாக்டர், நான் 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 உங்ககிட்ட அப்பெல்லாம் பழகவே இல்லையே அப்படின்னு சொல்லி வானதி அப்படியே மிரல. ஏன் இவ்வளோ டென்ஷன் ஆகுற, நான் என்ன சொல்லிட்டேன், இப்ப எனக்கு ஒன்று பிடிச்சிருக்கு வானதி அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வானதியுடைய கையை பிடிக்க இங்க வானதிக்கு பயங்கரமான அதிர்ச்சி ஆயிடுது. டாக்டர் கையை விடுங்க அப்படின்னு சொல்லி வானதி கத்து. ஏன் வானதி கத்துற, எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு வானதி, நான் உன்னை சின்சியரா லவ் பண்றேன், நீ வேணா உங்க அம்மா அப்பா கிட்ட பேச, எனக்குன்னு சொந்த பந்தன்னு யாரு கிடையாது, நான் உன்னை லவ் பண்றேன் வானதி, உன்னை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு சொல்லி டாக்டர் பேச, டாக்டர் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க நீங்க, நான் ஏற்கனவே ஒருத்தரை லவ் பண்றேன், நீங்க கூட பார்த்துருப்பீங்களே பாண்டி, அவர் தான் நான் காதலிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, யாரு அந்த மெக்கானிக் கடைக்காரனா, என்ன வானதி நீ மெடிக்கல் ஷாப் வச்சிருக்க, எம்பாம் படிச்சிருக்க, நீ எங்க மெக்கானிக் ஷாப் வச்சு நடத்துற, அவன் எங்க, உன் தகுதிக்கும் தராதாரத்துக்கும் அவை கொஞ்சம் கூட சூட்டே ஆக மாட்டா அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, அதெல்லாம் எனக்கு தெரியாது, நானும் பாண்டியும் தான் காதலிக்கிறோம், என் கையை விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி கத்த. ஏன் வானதி இனி புரிஞ்சுக்கிறவே மாட்டீங்க, இங்க பாரு வானதி, உன்னை முதல்ல பார்க்கும்போதே என் மனசுக்குள்ள நீ வந்துட்ட, அப்ப இருந்தே நீ என் மனசுக்குள்ள இருக்க, ஓடிக்கிட்டே இருக்க, டெய்லி உன்னைய பார்க்காம எனக்கு தூக்கம் வர மாட்டேங்குது, உன் கூட பேசாம எனக்கு பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்கு, தயவு செஞ்சு என்னை கல்யாணம் பண்ணிக்க வானதி அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்ல, டாக்டர் நீங்க பேசுறது நடந்துக்கிறது எதுவுமே சரியில்லை, நீங்க கையை விடுங்க முதல்ல அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி கத்திக்கிட்டு கிடக்க, அப்பதான் மெடிக்கல் ஷாப்புக்கு நிலா வராங்க. அம்மா வானதி இங்க அப்படின்னு சொல்லிட்டு மெடிக்கல் ஷாப்ல இருக்கிற பையன்கிட்ட நிலா கேட்க, வானதி அக்கா டாக்டரை பார்க்க போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அந்த பையன் சொல்ல, ஆமா அவருடைய கிளினிக் எந்த பக்கம் போகணும் அப்படின்னு சொல்லி நிலா கேட்டுட்டு கிளினிக்கு பார்த்தா நிலா போறாங்க. டாக்டர் கையை விடுங்க டாக்டர் விடுங்க அப்படின்னு சொல்லி இங்க வானதி கத்திக்கிட்டு இருக்க, கொஞ்சம் கொஞ்சமா பார்த்தா வானதி கிட்ட அத்து மீறி டாக்டர் நடந்துகிட்டு இருக்க, அப்பதான் நிலா சத்தத்தை கேட்டுட்டு வேகமா உள்ள வராங்க. டாக்டர் எல்லாம் மீறத பார்த்ததும் நிலாவுக்கு பயங்கரமான கோவம், டாக்டரோடைய கண்ணத்தை சேர்த்து ஓங்கி ஒரு அறை அரைஞ்சிடறாங்க. டே ராஸ்கல் என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா கத்து, அக்கா அக்கா அப்படின்னு சொல்லிட்டு வேகமா பார்த்தா வானதி ஓடி அந்த நிலா பின்னாடி நிக்க, வானதி என்ன நடக்குதுங்க அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இந்த டாக்டர் என்கிட்ட தப்பா நடக்க பாக்குற அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, என்ன வானதி சொல்ற, பார்த்துக்கிட்ட சும்மா வருந்து செருப்பு கட்டி அடிச்சிருக்க வேணா நீ அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, எனக்கு பயமா இருக்கு அப்படின்னு சொல்லி இங்க வானதி திணற, என்ன வானதி எவ்வளவு தைரியமான பொண்ணுன்னு உன்னை நினைச்சேன், இப்படி பார்த்துக்கிட்டு கோலத்தனமா அழுதுகிட்டு இருக்க, வேகமா பார்த்தா நிலா காலில் கிடக்குற செருப்பை எடுத்து இங்க டாக்டர் கண்ணத்தை சேர்த்து ஓங்கி 4 அறை விட்டுக்கிட்டு இருக்காங்க. உன்னைய பாக்குறதுக்கு கிளினிக்கு பேஷண்ட் வந்தா இப்படி இல்லாம நடந்துக்கிறவ, முதல்ல போலீஸ்க்கு ஃபோன் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, போலீஸ்க்குள்ள ஃபோன் பண்ண வேணாம், நான் எதுவும் தப்பா நடந்துட்டேன் வானதி, வானதி சாரி வானதி, போலீஸ்க்கு ஃபோன் பண்ண வேணாம்னு சொல்லு வானதி அப்படின்னு சொல்லிட்டு இங்க டாக்டர் பயப்பட, அப்பதான் வானதி அக்கா விடுங்க பொழைச்சு போறா அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, என்னது பொழைச்சு போறானா, என்ன வானதி உங்ககிட்ட தப்பா நடந்திருக்க பார்த்திருக்கா, நீ பாட்டுக்கு பொழைச்சு போறான்னு சொல்ற, இவனெல்லாம் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணாம விடக்கூடாது அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, அக்கா வேணாம், நானே இப்பதான் மெடிக்கல் ஷாப் திறந்திருக்கேன், வேணாக்கா, அப்புறம் இதுல என் பேரும் அடிபட்டுச்சுன்னா எனக்கு ஒரே அசிங்கமா போயிடும், வேணாம் 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 விட்டுருங்க, இவன் கிடக்குறான் நாய் அப்படின்னு சொல்லிட்டு வானதி நிலாவும் வெளியே வர, இங்க டாக்டருக்கு பார்த்தா ஒரே அசிங்கமா போயிருது. என்ன வானதி நீ எவ்வளவு தைரியமான பொண்ணு, எவ்வளவு போல்டா இருப்ப, இப்ப என்னன்னா ஒருத்தர் உங்ககிட்ட இந்த மாதிரி மிஸ்பிஹேவ் பண்றான், 4 அறை விட்டுட்டு அவன் சட்டையை பிடிச்சு போலீஸ்ல இழுத்து கம்ப்ளைண்ட் பண்றதை விட்டுட்டு இப்படி பயந்து போய் நடுங்கிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி நிலா சொல்ல, நல்ல வேலைக்கு நீங்க வந்தீங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு வானதி பார்த்தா நிலாவை கட்டி பிடிச்சிருது. ரொம்ப நன்றிக்கா, அக்கா இந்த விஷயம் பாண்டிக்கு தெரிய வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, ஏன் வானதி நீ இப்படி இருக்க, அவனை ஏன் போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ண விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நிலா கேட்க, இல்லக்கா நான் இப்பதான் மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணியிருக்கேன், இந்த விஷயம் பாண்டிக்கோ வீட்டில் அம்மா அப்பாவுக்கோ தெரிஞ்சா பெரிய பிரச்சனை ஆயிரும், அப்புறம் நானும் இதுல இருக்கேன்னு தெரிஞ்சா அப்புறம் மெடிக்கல் ஷாப்க்கு வந்து போறவங்களுக்கா
பேரு கெட்டு போச்சுன்னா இப்பதான் மெடிக்கல் ஷாப் ஓபன் பண்ணியிருக்கேன், பத்தாவதுக்கு நகையெல்லாம் அடகுல இருக்கு, அதெல்லாம் திருப்பணும், அதுக்காவது கொஞ்சம் விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, சரி இதே மாதிரி உன்கிட்ட அவ அடுத்த தடவை நடந்துகிட்டா இன்னைக்கு யதார்த்தமா நான் வந்தேன், இது வேற ஏதாவது நடந்து என்ன வானதி கொஞ்சம் புரிஞ்சுக்க அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, இல்லக்கா எனக்கு அவனுடைய குணம் என்னன்னு தெரிஞ்சு போச்சு, இனிமேல் அவன் கிளினிக் பக்கம் நான் போக மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, சரி வானதி பாத்துரு, தைரியமாரு, எது இருந்தாலும் ஃபேஸ் டு ஃபேஸ் பண்ண கத்துக்க, இப்படி கோலம் மாதிரி நடுங்கிக்கிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு நிலா அறிவுரை சொல்ல, இது நாள் வரைய நிலாவை பத்தி தப்பாவே புரிஞ்சுக்கிட்டு இருந்த வானதி முதல்ல நிலா மேல பார்த்தா வானதிக்கு பெரிய மதிப்பு மரியாதை வருது. நல்ல வேலைக்கு இவங்க வந்தாங்க, இவங்க மட்டும் வரலனா என்ன நடந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க வானதி நிலாவை நினைச்சு ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. இவங்கள போயா பாண்டிக்கிட்ட தப்பா பேசணும், இவங்க உண்மையிலேயே பாண்டி சொன்ன மாதிரி ரொம்ப நல்லவங்க தான், இனிமேல் இவங்கள பத்தி தப்பாலாம் நினைக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வானதிக்கு நிலா மேல பெரிய மதிப்பு வந்துருச்சு. மெடிக்கல் ஷாப்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு நிலாவை பார்க்கறதுக்காக அன்னைக்கு நைட்டு வானதி பார்த்தா வீட்டுக்கு வருது. வானதி என்ன இந்த நேரத்துக்கு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி பாண்டி கேட்க, இல்ல பாண்டி சும்மா வந்தேன், நிலா எங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தது வராததுமா வானதி உடனே நிலாவை கேட்க, அவங்களா உள்ள இருக்காங்க, கிச்சன்ல சமைச்சுக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி பாண்டி சொல்ல, சரி நான் உங்களை போய் பாக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு வானதி பார்த்தா உள்ள நிலா கிட்ட போய் பேசுது. வானதி வாங்க அப்படின்னு சொல்லி நிலா கூப்பிட, என்ன நீங்க என்னைய போய் வாங்க போங்கன்னு பேசிக்கிட்டு இருக்கீங்க, நான் உங்களை விட வயசுல சின்ன பொண்ணுதான், நீ வா போ, இல்லாட்டி வானதினே பேர் சொல்லி கூப்பிடுங்க அப்படின்னு சொல்லி வானதி நிலா கிட்ட ரொம்ப ஜாலியா பேச, அப்படியே வானதி சரி வானதி போவானே கூப்பிடுற அப்படின்னு சொல்லிட்டு நிலாவும் நல்லா ஜாலியா பேசிக்கிட்டு இருக்காங்க. நல்ல வேலைக்கு நீங்க அங்க வந்தீங்க, ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, வானதி இங்க அதை பத்தி பேச வேணாம், வெளியில எல்லாரும் இருக்காங்க, யாருக்கு அதுலயாவது கேட்டுச்சுன்னா அப்புறம் என்ன எதுன்னு கேட்பாங்க, இதை பத்தி யாருக்கிட்டையும் எப்பயும் எதுவும் பேச வேண்டாம், அந்த விஷயத்த அப்ப மெடிக்கல் ஷாப்போட மறந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிலா சொல்ல, சரி அப்படின்னு சொல்லிட்டு வானதி நல்லா சிரிச்சு பேசுறத பாண்டி எட்டி பாக்குறாரு. என்ன என்னைக்குமே இவங்க கிட்ட நல்லா சிரிச்சு பேசவே மாட்டாளே, இன்னைக்கு என்னமோ அதிசயமா இவங்க கிட்ட நல்லா சிரிச்செல்லாம் பேசுறா அப்படின்னு சொல்லிட்டு பாண்டிக்கு பார்த்தா ஒரே ஆச்சரியமா இருக்கு. வானதி வீட்டுக்கு கிளம்ப போற இடத்துல, வா நான் உன்னை போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி பிக்கப் பண்ண, சரின்னு சொல்லிட்டு பாண்டி கூட வானதி வண்டியில வராங்க. ஆமா வானதி இன்னைக்கு என்ன மழை வரப்போதா என்ன, நீ எப்பயுமே நிலா அண்ணி கூட இப்படியெல்லாம் சிரிச்சு பேச மாட்ட, அவங்க கிட்ட நல்லா சிரிச்சு பேசுறீ அப்படின்னு சொல்லிட்டு பாண்டி கேட்க, பாண்டி இனிமேல் நான் உங்ககிட்ட அப்படிதான் இருப்பேன், அவங்கள பத்தி உங்ககிட்ட நான் எப்பயுமே தப்பா பேச மாட்டேன், நான் தான் அவங்கள ரொம்ப தப்பா புரிஞ்சுக்கிட்டேன், அவங்களுடைய உண்மையான கேரக்டர் எனக்கு இன்னைக்கு தான் தெரிஞ்சு, அவங்க ரொம்ப நல்லவங்க தான் பாண்டி அப்படின்னு சொல்லிட்டு வானதி சொல்ல, அதை தானடி நான் உன்கிட்ட முன்னாடி இருந்து சொல்லிட்டு இருக்கேன், நீ தானே கேட்காம இருந்த, ஆமா